பிரசாத் குமார் யார்? ஸ்ட்ரகிள் அப்படின்னு எதையுமே நான் பார்க்கல தம்பி. அதான் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துகிட்டு. நீங்கள் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன? அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது? எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயாக பார்க்காம நம்ம வீட்டில் இருக்கனா நம்ம பார்த்தா அப்படிங்கல அவனை வந்து நம்ம நல்லா வச்சுக்குவாங்க. நான் ஏன் யூபிவிசியை செலக்ட் பண்ணேன்? எத்தனை பிளேயர்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு நான் ஒரு ஐடென்டிட்டி. நீங்கள் அந்த மாதிரி நான் பிராண்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேன்னே ஒழிய நான் வந்து 10ஓட 11 இருக்கேன். யூபிவிசியோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்குன்னு உங்களோட ஒரு கணிப்பு? எங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரத்தில் 24 விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். இந்த ப்ரொஃபைல் டு விண்டோ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஎன்ஐ ஜேர்னி அது எப்படி போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ரெஃபரல் வந்துருக்கீங்க, நீங்கள் போய் பாருங்கள். வெல்கம் டு ஸ்பாட்லைட் வித் ஹரி, ரியல் என்டர்பிரனர்ஸ் ரியல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் பிரசாத் குமார், சன் யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பொள்ளாச்சியிலேருந்து. ஸோ அவரோட ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூபிவிசி விண்டோ இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குது, அதிலேருந்து என்ன டேக்அவேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்க தம்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஸோ உங்களோட என்டர்பிரனர் ஜேர்னி எல்லாம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும், இதை பார்க்குற சின்ன ஸ்டார்டிங் என்டர்பிரனர் பட்டிங் என்டர்பிரனர்ஸ்க்கு ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து வரது ஒரு சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அது எல்லாமே வந்து இந்த செஷன் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் ஷூட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரசாத் குமார் யார்? நான் வந்து பிரசாத் குமார்னா நான் ஆக்சுவலாக வந்து என்னோடய பூர்வீகம் வந்து வேர்லப்பட்டிங்க. ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தேன். ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு விவசாயி வந்து ஒரு படிக்க வைக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சார். ரொம்ப சிரமமான போராட்டமான சூழ்நிலை, பஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அப்புறம் அதிலிருந்து ஒரு பஸ் ஏறி நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா டெய்லியும் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும், மறுக்க திரும்ப பஸ்ஸாக வரணும், அப்புறம் திரும்ப அதே மாதிரி வந்து 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். இப்படி வந்துட்டுருக்கையில் ஒரு ரொம்ப போராட்டமான சூழ்நிலை. ஒரு படிக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஒரு என்னென்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு கரண்ட்டும் கூட இருக்காது அந்த இடத்துல வந்து அவ்வளோதான் விவசாயியோட நிலைமை. அந்த இதிலிருந்து வரையில் நான் வந்து நான் படிச்சுட்ருக்கையில் அப்பா வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா மாடு நாங்கள் எல்லாமே ஒட்டாவே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ என்னென்னா சரி ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடு கட்டுறாரு. வீடு கட்டியில் ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டையே கட்டி முடிக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான இதில் தான் நான் வந்து இருந்தேன். படிக்க வச்சு பிகாம் முடித்தேன். பிகாம் முடிச்சுட்டு ஒரு எம்பிஏ படிக்க வச்சார். எம்பிஏ படிக்க வைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள். என்னென்னா ரொம்ப ஒரு 1999 2000 எல்லாம் வந்து பயங்கரமான ட்ரவுட்டு. ஃபீஸ் கட்ட முடியல. அம்மாவோட தாலிக்கொடி எல்லாம் விற்று தான் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப படிக்க வச்சாங்க. அம்மாவில் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்பாவுக்கு, எப்படியா பையன் வந்து முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே என்னை வந்து பெற்றெடுத்த தாய் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்ந்து வந்து ஒரு வில்லேஜிலேருந்து வந்திருக்கேன். வந்தேன். வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்து எம்பிஏ முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் சுச்சுவேஷன். அந்த கட்டாயத்தில் அப்படியே வேலைக்கெல்லாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு பெரிய கார்பரேட் கன்சர்னில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கே முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறப்போ என்ன ஒரு காரணம் உங்களை உந்தி தள்ளிச்சு சன் யூபிவிசி விண்டோஸ் டோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? தம்பி என்னென்னா நிறைய கார்பரேட் கம்பெனி ஒரு 2-3 கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில் வந்து நம்மளுக்கு என்னென்னா எனக்கு முதல்ல வந்து ஒரு நிறைய பேருக்கு நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எனக்கு வந்து முதல்ல தோணுச்சு. நம்ம வந்து என்னென்னா ஒரு அன்ஸ்கில்டு லேபருக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து என்னோட நோக்கம். அப்புறம் நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து ஒரு யங் என்டர்பிரனருக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணுங்கிறது எனக்கு முதல்ல தோணுச்சு. அதனால தான் வந்து என்னென்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2001 என்னமோ வந்து மாஸ்டர் டிகிரி முடித்து வெளியே வந்துட்டு ஒரு 2013 வரைக்கும் 2013 வரைக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2-3 கம்பெனிங்க. பேசிக்காக எம்பிஏ ஹெச்ஆர் மார்க்கெட்டிங். எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதை விட ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிடுவேன். மார்க்கெட்டிங் வந்து எனக்கு வந்து என்னோடய ஹார்ட் மாதிரிங்க. ரொம்ப எந்த பொருளை கொடுத்தீங்கனாலும் எனக்கு ஒரு விற்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே அதை எடுத்துக்குவேன். அவ்வளோதான்.
அப்படி இருக்கையில் தான் நான் வந்து என்னென்னா வெளியே வரையில் நாங்கள் வந்து ஒரு அந்த படித்து 9ஆம் வகுப்பு படிக்கையில் வீடு கட்டினது. ஆல்மோஸ்ட் வந்து 2002 தான் அந்த வீட்டுக்கான கதவு ஜன்னல் வந்து போட முடிஞ்சுது. அப்போ என்ன ஒரு சாதாரண சாமானிய மக்கள் வந்து இன்றைக்கி வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அந்த வீடு கட்டிட்டு அந்த நிலவு கதவு ஜன்னல் போடுறதுங்கிறது அதை விட ஒரு பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்போ என்னென்னா மரம் எடுத்து பண்ணையில் அப்போ நம்ம அதுக்கு முட்டுக்கு ஒன்று மாற்றாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய ஒரு வருஷமாக ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த யூபிவிசி விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்தது. அப்போ வந்து சரி இதை பண்ணுனா அப்போ என்னென்னா மரம் வெட்டுறது, மரம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. மரத்தையும் வந்து பாதுகாக்கல. அதே சமயம் வந்து இந்த சாதாரண மக்களுக்கும் ஒரு ஜன்னல் கதவு போட முடியுங்கிற ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு மனசில் கான்செப்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து இதை பண்ணணும். இதை பண்ணி இது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் தம்பி. ஸோ அப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிற 2 விஷயம் என்னென்னா, நான் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங், 2வது மார்க்கெட்டிங்கில் எதை கொடுத்தாலும் நான் விற்றுருவேன். இந்த 2 விஷயங்கள் மூலியமாகவும் சாமானிய மக்களுக்கும் நான் இந்த பொருள் போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற இந்த கதவு ஜன்னல் வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து இந்த ஒரு மிடில் கிளாஸ் படக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு உந்துதல் இருந்தது. ஆமாம், அது கண்டிப்பாக. அது வந்து எனக்கு என்னென்னா அது எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு படித்து இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா ரொம்ப இப்போ நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்க வீடு கட்டிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ விவசாயி அப்படின்னாலே வந்து என்னென்னா எனக்கு வந்து இன்னைக்கு விவசாயி இல்லைன்னா நீயும் நானும் இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை. ஒரு விவசாயியோட கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம எல்லாருமே அதை பற்றி பேசுகிறோம். பட் யாருமே இப்போ நம்மளே வந்து அந்த விவசாயத்துக்கு போகிறதில்லை. ஏன்னா அதில் ஒன்றும் பலன் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் கண் கூட. பட் இருந்தாலும் வந்து அதுக்கான போராட்டத்தை வந்து அவங்க விவசாயி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் என்னென்னா அவங்க இல்லை அப்படின்னா நானும் நீயும் இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக 100%. இப்போ யார் ஒருத்தர் வந்து சிறு குறு விவசாயிகள் யார் வந்தாலும் இப்போ வீடு கட்டியிருக்கிற தம்பி அப்படின்னா எனக்கு என்ன மெட்டீரியல் காஸ்ட் வருதோ அந்த காஸ்ட்டுக்கு அப்படியே விண்டோ பண்ணி கொடுக்க சொல்லிடுவேன். சூப்பர். இது வந்து ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது இந்த இடத்துல. கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ப்ராஃபிட்டை தாண்டி ஒரு மனநிறைவை தருது. நம்ம ஒரு 12-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் நம்ம ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு தீர்வை கொடுக்குறோங்கிறது ஒரு பெரிய மனநிறை. அப்புறம் 2வது வந்து என்னென்னாங்க ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு இப்போ நீங்கள் வுட்டுக்கும் நம்ம யூபிவிசி விண்டோஸ் ஒயிட் விண்டோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 60% வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். காசு சேவ். இப்போ 1 லட்சம் ரூபா வருதுன்னா 40,000 ரூபாயில விண்டோ மாட்டிடலாம். அந்த வுட்டுக்கு கம்பேரிசன் பண்ணலாம். அப்புறம் இது என்னென்னா உங்களுக்கு எந்த தட்பவெப்ப நிலைக்கும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. தைநோம்பியனுக்கு தண்ணி ஊற்றி விட்டு கழுவிட்டிங்கன்னா வேலை முடிச்சுது, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்பிரனர் உங்கள் ஃபேமிலியில். அப்போ ஏர்லியராக நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கான ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்த விஷயங்கள்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரகிள் அப்படின்னு எதையுமே நான் பார்க்கல தம்பி. அதான் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துட்டேன். சூப்பர். சரிங்களா? ஸ்ட்ரகிள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான். ஸ்ட்ரகிள் நீங்கள் வந்து நான் வந்து எடுத்துக்கல. நான் அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணையில் இப்போ என்னென்னா நாம் வந்து டோட்டலாகவே இந்த ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேபி ஒரு 20-25 ஃபேக்ட்ரிஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம். நம்ம பொள்ளாச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணல. நான் வந்து என்னென்னா கிரவுண்ட் ஒர்க் பண்ணினேன். ஒவ்வொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துனேன். ஏன்னா நம்ம வந்து பேஸ் க்ரியேட் பண்ணணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் பேஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் அந்த இடத்துல தெரியல அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காது என்னை பொறுத்தளவுக்கு. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி 2லேருந்து 3 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த 3 வருஷத்துலேயே சுத்தமாக ட்ரைன் அவுட் ஆகி இல்லை முடியலைன்னு கிவ் அப் பண்ணிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ என்னென்னா நம்மளுக்கான ஒரு கிரவுண்டு கிரியேட் ஆகிற வரையும் நம்ம அங்கே அந்த ஃபீல்டில் இருந்து தான் கண்டிப்பாக ஆடியன்ஸ் நம்மளுக்கான ஆடியன்ஸ் வர வரையும் இருந்து தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன? அந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன? அதான் மிஸ்டேக்காக நான் பார்க்கல. அந்த மிஸ்டேக் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டேன். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னா அது மிஸ்டேக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் தான். எப்போவுமே வந்து
நீங்கள் வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். எதுவுமே எந்த ஒரு பிஸ்னஸை எந்த ஒரு என்டர்பிரனராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னா, இது வந்து எனக்கு நியூ ஒன். இதை வந்து என்ன ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் இருந்துட்டு நிறைய ஒரு 2000 பேர் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி, இது தெரியாத ஒரு பிஸ்னஸ். ஏன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியாது, கால்குலேஷன் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்போ செட் ஆஃப் மெஷின்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு, மெஷின்ஸ் எல்லாமே இருக்குது, அதுக்கான ப்ரொடக்ஷனுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் எனக்கு வந்து அதில் ஜீரோ நாலேஜ். பட் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து நான் மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணுவேன். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து நீ எந்தளவுக்கு ட்ரீட் பண்ணுறியோ அந்தளவுக்கு தான் நம்மளை எம்ப்ளாயீஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயாக பார்க்காம நம்ம வீட்டில் ஒருத்தனா நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறல அவனை வந்து நம்ம நல்லா வச்சுக்குவாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாமே பிகினிங்கில் இருந்தவங்க தான் எல்லாமே இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் வெளியே போயிருக்கு. அப்போ எல்லாமே வந்து அந்த எப்போ எங்கூட ஸ்டார்டிங் இருந்தாங்களோ அந்த பசங்களே தான் இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். சார் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற அவனுக்கு தெரியணும், அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியணும். இப்போ இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியாது. நான் எதையுமே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணல, அதை எக்ஸ்பீரியன்ஸாக தான் நடத்தினேன். ஒரே ஒரு பக்கம் தான் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு கேஸ்கெட்டில் ஒரு பிரச்சனையாச்சு, ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணல. அப்போ என்னென்னா அது வந்து அந்த ஒரு சின்ன அந்த ஒரு மிஸ்டேக் தான். அதை போய் நான் பக்கத்தில் இருந்து எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்தது. அது என்னென்னா பயங்கர ரெய்னி சீசன், மழை தண்ணி உள்ளே வருது கிளாஸ் ரூம்குள்ளே. அப்புறம் சார் கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ நான் இம்மீடியட்டாக வந்து என்ன பண்ணேன், இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் பார்க்கல. அப்போ நம்ம வந்து அதை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும், அது ரப்பர் போடக்கூடாது, இபிடிஎம் போடணும்னு முடிவு பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு சப்ளையர் ஒருத்தர் பிடிச்சி வாங்கி அதை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு 1 HP மோட்டரை வச்சு இமீடியட்டாக வந்து நான் 2 நாள் அங்கே இருந்த சைட்டில் 1 HP மோட்டரை வச்சு ஃபுல்லாக தண்ணி ப்ரெஷர் கொடுத்து அடித்து அவர்கிட்ட காமிச்சுங்காட்டி அவர் ரொம்ப திருப்தி ஆகிட்டார். இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துட்டேன். நான் எப்போவுமே நான் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம தெரியும். அது எனத்தனால் ஆகுது, எங்கே எனத்தனால் ஆகுது, எங்கே இன்சுலேஷன் டீம் பிரச்சனை பண்ணுறாங்களா, ப்ரொடக்ஷன் டீம் பிரச்சனை பண்ணுறாங்களா, பிரச்சனை ஆகுதா அப்படிங்கிறது வந்து தெரியணும். தெரியாமல் நம்ம மொத்தமாக நம்ம அந்த இடத்துல போனோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பிரச்சனையே எதையுமே பிரச்சனையாக நினைக்காதீங்களா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்த க்ரோவிங் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஸோ அஸ் அ லீடராக என்ன பண்ணணும்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த ப்ராப்ளமாக இல்லை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்னு சொல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி பெஸ்ட்டாக கிராஸ் பண்ணிக்க முடியும், ஓவரால் டீமுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாவே நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் விண்டோ இருக்குது, வுட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஏன் யூபிவிசியை செலக்ட் பண்ணேன்? யூபிவிசி விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து அதான் வந்து இன்னைக்கு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வந்து எனத்தினால வருது நீங்களே சொல்லுங்கள். மரத்தெல்லாம் வெட்டுறோம், ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அது அந்த மாதிரி காரணங்கள் தான். என்னென்னா ஒரு நல்ல ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை இல்லை. அப்போ தட்பவெப்ப சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும். நல்ல ஒரு ஏர் வேணும், பருவமழை பெய்யணும். அப்படின்னா என்னென்னா க்ரீன் வேணும். கண்டிப்பாக நேச்சர் வந்து நல்லா வேணும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு மரம் வந்து இன்றியமையாத ஒன்று. கண்டிப்பாக சரி, மரம் நடுவோம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம வெட்டிகிட்டே இருந்தோம்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒன்றுமே சுத்தமாக பாலைவனம் ஆயிரும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த யூபிவிசி விண்டோ அது ஒரு கான்செப்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் மரத்தை வாங்குறீங்க, மரத்தை வாங்கி இழைக்கிறீங்க, இழைச்சி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஒர்க் ஆகும். அப்புறம் அந்த மரம் வந்து ஆக்சுவலாக வந்து அது வயசான மரமா இல்லை வயசு கம்மியான குறைவான மரமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில பேர்த்துக்கு மரமேலுக்கு போகிறோம், கட் பண்ணி கொடுக்குறாங்க போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க, மாட்டி 6 மாதத்தில் ஒரு மழை பெய்யும், மழை பெஞ்சோன்னா அந்த நலையும். அப்போ என்ன ஆகுன்னா ஒன்று இறுகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லைன்னா சிங்க் ஆகும். இது அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ மரத்துக்கு வந்து 25 வருஷம் வேரண்டி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. முடியுமா? முடியாது. நாங்கள் 25 வருஷம் வேரண்டி கொடுக்குறோம். ஓகே சரிங்களா. இப்போ நாங்கள் வந்து எங்கிட்ட விண்டோ வாங்குனீங்கன்னா 25 இயர்ஸ் வேரண்டி கொடுக்குறோம். அந்த வேரண்டி வந்து இப்போ அந்த யூபிவிசியில் வந்து ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து உறிஞ்சி வர்றதோ இல்லை கலர் மாறுறதோ ஏதாச்சும் கிராக் ஆகிறதோ ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா 100% நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு 100% ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். அப்போது உங்களுக்கு வந்து மரத்துக்கும் இந்த யூபிவிசி விண்டோஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபா மரத்துக்கு வருதுன்னா இது 40,000 முடிஞ்சிடும். டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை. புண்ணியரிச்சினைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். சூப்பர்.
ஸோ இதுதான் யூபிவிசி செலக்ட் பண்ண ஆமாம். வேண்டியதுக்கான அப்புறம் காரணம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து இப்போ நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் நம்மளோடது லெட் ஃப்ரீ அப்படிம்பாங்க. லெட் ஃப்ரீ ஓகே. ப்ரொஃபைல் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லாமே நார்மல் ப்ரொஃபைல் எல்லாமே ஒரு கேஸ் எமிட் பண்ணும். ம். அந்த கேஸ் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இன்ஹேல் பண்ணையில கேன்சர் வரும். ஓகே. பட் நம்ம லெட் ஃப்ரீ போடையில அந்த ட்ரபிள் இருக்காது. இது வந்து இருக்காது. டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிப்பட்டு நீங்கள் ஸ்ரீராம் இன்ஸ்டியூட் அதுக்கான எங்கெங்கெல்லாம் வாங்குறோமோ எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். வாங்கிடுச்சு. ஏன்னா இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க முடியாது. ஓகே. அது வந்து மெயின் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டிங்கன்னா, இந்தந்த கஸ்டமரோட முக்கியமான பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே நிறைய டேக்அவேஸ் வந்துருச்சு. ஃபுட்டு போகிற இடத்துல ₹1,00,000 ஆகுதுன்னா இங்கே வந்துட்டு ₹40,000 தான் ஆகும். ஸோ இது மாதிரி வேறு என்ன பெயின் பாயிண்ட்ஸை ஒரு யூபிவிசி விண்டோஸ் இல்லை டோர் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் காசு. அது இல்லைங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டோம். இது இல்லாமல் வேறு என்ன விஷயங்களை இப்போ இது என்னென்னா, இப்போ யூபிவிசி விண்டோஸ் வந்து என்னென்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், ரீசைக்கிளபிள். இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரையான் நிறையான் அடிக்காது. உங்களுக்கு எந்த வெதராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். 2வது வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் இல்லை. அதுக்கு வருஷம் பெயிண்ட் பண்ணணும், 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 25 வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும். பாலிஷ் பண்ணணும். ஆமாம் 20 எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் என்னென்னா ஒரு வாட்டரை வச்சு நீட்டாக வந்து ஒரு சர்ஃபெக்ஸலோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு நீட்டாக வந்து முக்கி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அது வாட்டில் நீட்டாக இருக்கும். ஓகே. ஆமாம், நீங்கள் வாட்டர் வாஷும் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியும் கூட ஒரு ஓஸில் போட்டும் கூட ஜன்னல் ஃபுல்லாக சாத்திட்டு தண்ணி அடிச்சும் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் ஆகாது. நீங்கள் நம்ம பேசிகிட்டு சொன்ன மாதிரி தை நம்பிக்கை ஜன்னலை கழுவி தொடச்சி வச்சா மட்டும். ஆமாம், அதை மட்டும் அதுதான் அதோட மெயின்டெனன்ஸே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பித்த புதுசில் 2 கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ ஓவரால் கோயம்புத்தூரில் 30-40 கம்பெனி இருக்குது. நான் எப்படி சன்னை வந்து இதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது? தம்பி, நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு குவாலிட்டி பியாண்ட் த ட்ரஸ்ட். ஓகே. இப்போ நம்ம என்னென்னா குவாலிட்டி நெவர் காம்ப்ரமைஸ் எப்போவுமே. இப்போ எனக்கு வந்து இப்போ மேபி வந்து நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நிறையா எத்தனை பிளேயர்ஸ் வந்தாலும் நம்மளுக்குனான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஓகே. இல்லைங்களா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து இப்போ நிறையா இருக்குது. இப்போ வந்து கேஎஃப்சி இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து துணிக்கடை நிறையா இருக்குது. ஆலன் சோலி இருக்குது, லூயிஸ் பிலிப் இருக்குது, பீட்டர் லிங்லாண்ட் இருக்குது, இந்தியன் டெரைன் இருக்குது. ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் அந்த மாதிரி நான் பிராண்டாக தான் எடுத்துகிட்டு போகிறேனே ஒழிய நான் வந்து 10ஓட 11 இருக்கல. நம்ம இந்த காம்படிஷன் மார்க்கெட்டுக்குள்ளேயே போகல. இல்லை, எனக்கு காம்படிட்டர்ஸு நம்ம யாரையுமே நினைக்கல. எனக்கு காம்படிட்டர்ஸ் இறக்க தான் செய்வானுங்க. அதுக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு இது. நீங்கள் எல்லாமே இறக்க தான் செய்யும். எல்லா பிஸ்னஸ்லேயும் காம்படிஷன் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்மளுக்குன்னு வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம யூனிக்காக இருக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்ததுனா தான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக. உங்களுக்கான பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. பட் ஹரிக்கான பிஸ்னஸ் ஹரிக்கு இருக்கும். எனக்கான பிஸ்னஸ் எனக்கு உங்களுக்கு. எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுக்கான தொழில் நம்மளுக்கு இருக்கும். சூப்பர். இப்போ நீங்கள் யூபிவிசியில் நம்ம விண்டோ பண்ணியிருக்கோம், டோர் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரோட யூபிவிசியோட ஃபியூச்சர் என்னவா இருக்குன்னு உங்களோட ஒரு கணிப்பு இருக்கும்? உன்னை நெக்ஸ்ட்டு வந்து அதுதான் கண்ணு. உன்னை நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஃப்யூச்சர் அவ்வளோதான். உன்னை எல்லாமே வந்து இதுதான் இருக்கும். ஏன்னா இது ஒன்று தான் வந்து இப்போ எல்லாமே என்னென்னா உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கிறோம். நீங்களும் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபாஸ்ட்டான உலகத்துக்கு போயிட்டோம். இப்போ நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே 4 பேர் வந்து நம்ம 4 பேர் மூளைக்கு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிற மொழியே நம்மளுக்குள்ளேயே ஒரு இல்லை. அது அப்போ என்னென்னா நாளைக்கே வந்து இப்போ வீடு எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரத்தில் 24 விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரொடக்ஷன் பண்ணி இன்ஸ்டலேஷனே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரம் த ப்ரொஃபைல் டு விண்டோ வரைக்கும் 48 ஹவர்ஸில் 24 விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டலேஷனே பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரொஃபைல் எடுத்து கட் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட் விண்டோ பண்ணி அதை மாட்டி கொடுத்துறதுல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 விண்டோ ஒரு ஷிஃப்ட் ப்ரொடக்ஷன். இப்போ 2 ஷிஃப்டெல்லாம் உடனே 80 விண்டோ ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகே. கெப்பாசிட்டி ஆஃப் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஏன் யூபிவிசி பண்ணோம் எல்லாமே பேசணும்.
இப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், நெக்ஸ்ட் லெவலில் அடுத்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரு ஸ்கேல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கேல் பண்ணுற டைமில் உங்களுக்கு என்னென்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன லேர்னிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது? இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 6 மாதம் எங்களுக்கு வந்து அந்த மெஷின் செட்டப் பண்ணுறக்கு அந்த ப்ரொஃபைலோட குவாலிட்டி, அப்போது நீங்கள் வந்து அந்த கட்டிங்கில் வந்து எவ்வளோ போகுது, எவ்வளோ மைனஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போது எவ்வளோ எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருது என்னென்ன பிரச்சனை இல்லை, அது என்னென்னமெல்லாம் அதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையெல்லாம் வந்து கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணேன். ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு 7வது மாதத்துலேயே வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வருஷம் ஒரு மாதம் 5000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சடனாக வந்து உங்களுக்கு வந்து 7000, 8000, 10,000 அந்த மாதிரி அப்படியே வந்து போச்சு. அப்போ என்னென்னா டோட்டலாக வந்து எல்லா பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் பிஸ்னஸ். சவுத் இந்தியா எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணையில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே எங்களோட கோல் அச்சீவ் பண்ணிட்டோம். வாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், எங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்டோஸ் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்போ டாமினண்ட்டாக மரம் தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ அப்படி இருக்க ஒரு கஸ்டமர் கிட்ட யூபிவிசியை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி நீங்கள் முதல்ல அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் கொண்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து யூபிவிசி அப்படின்னா நாங்கள் வந்து நிறையா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணணும். அப்போ என்னென்னா எக்ஸிபிஷன் நிறையா வந்து கண்டக்ட் பண்ணோம். நிறையா வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷன் வந்து நிறையா கண்டக்ட் பண்ணோம். அப்புறம் நிறையா போகையில் வந்து அதுக்கான நம்ம அது வந்து யூனிக்காக இருக்கணும் இல்லையா, நம்ம டிஸ்பிளே பண்ணையில் நம்ம ப்ராடக்ட் பற்றி எல்லாமே பூரா எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறம் 2வது வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் எப்படி ஸ்ட்ராட்டஜி நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பேஸ் மண்டலத்தில் போகையில் அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்கையில் சார் இது யூபிவிசி விண்டோஸ் போடுறீங்களான்னு கேட்கல, இல்லைப்பா ஃபுல்லாக விட்டு போடுறேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம அவுட் ஹவுஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்களான்னு சொன்னால் ஆமாப்பா அவுட் ஹவுஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அவுட் ஹவுஸில் எத்தனை விண்டோ வரும் அப்படின்னு கேட்பேன். ஒரு 2 விண்டோ தான்ப்பா வருது அப்படின்னு. சார் அந்த 2 விண்டோவுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு பாத்ரூம் வென்டிலேட்டர், அவுட்டர் பாத்ரூம் வென்டிலேட்டருக்கு ஒரு வென்டிலேட்டர் நான் போட்டு தர்றேன், ஒரு டோர் ஒன்று போட்டு தர்றேன், அதனால் இது ஒரு 4 மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சரிப்பா ஓகே இது ஒன்று ட்ரையல் அண்ட் எரராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கையில் நாங்கள் நீட்டாக பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங் பண்ணி நல்லா கொடுக்கல. அவங்க வந்து நான் சொன்னேன் உள்ளே போய்ட்டு லாக் பண்ணி பாருங்கன்னா, லாக் பண்ணி பார்க்கையில் அவருக்கு வந்து வெளியில் இருக்கிற நாய்ஸோ ஒன்றுமே கேட்கல. அப்போ சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னாரு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணையில் உங்களை இது எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம ரிலேஷன் ஒருத்தர் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காருப்பா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நாங்கள் அடுத்தடுத்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். கஸ்டமரோட இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான். எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம்ங்கிறது வந்து பர்டிகுலராக மார்க்கெட்டிங் டீம் எதுவுமே இல்லை. எல்லாமே கஸ்டமரோட சப்போர்ட்டு, கஸ்டமர் கொடுக்குற ரெஃபரன்ஸில் தான் எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் நான் தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அவர் வந்து மறக்க முடியாது, அருண் பாலாஜி சார்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ணியிருக்கேன். அவர் இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மெடிக்கல் காலேஜ் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக 2 ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவுக்கு வந்து நம்ம மேலே ஒரு இருக்குது. நம்ம வந்து அந்த நம்மளோட ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகுது. இப்போ எத்தனையோ ஃபேப்ரிகேட் இருப்பாங்க, பட் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம தஞ்சாவூரில் இல்லாத தஞ்சாவூர், திண்டுக்கல், திருச்சி இதெல்லாம் தாண்டி நம்மகிட்ட வர்றாங்கன்னா நம்ம மேலே ஒரு ஃபெய்த்து, அதுக்கு மேலே நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான். ஸோ அப்புறம் அப்போ வந்துட்டு இதுலேருந்து என்னோடய லேர்னிங் என்ன அப்படின்னா, மொத்தத்தையும் நம்ம எடுத்து உடனே ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கு முடியல அப்படின்னா ஒரு சின்ன போர்ஷனை நம்மளால் முடியுங்கிறத காமிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்காது. சூப்பர். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அவங்ககிட்ட போய் என்னத்தை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம ஆட்டிடியூடு, நம்மளோட பிஹேவியரு எல்லாமே வந்து ஒரு மனதாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் செட் ஆகும். நம்ம ஏனாதானோ இன்றைக்கி பண்ணேன் நான் ஜெயிக்கலை அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நீங்கள் நான் பண்ணினேன், எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை, நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஃபெயிலியரே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர் நீங்கள் அதை நினச்சிங்கன்னா ஃபெயிலியர் தான். அதை பாசிட்டிவாக நீங்கள் அது எங்கெங்கெல்லாம் வந்து லூப் ஹோல் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகாதுக்கு என்னென்னமெல்லாம் பிரச்சனைகள் தடைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தடைகளாக நீங்கள் நினைக்காம அதோட எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக வந்து பிட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்.
நம்ம இப்போ எப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம மணியோட வேல்யூ ஃபஸ்ட்டு தெரியணும். தெரியும். தெரியலைன்னா நம்ம இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பண்ண முடியாது. முடியாது. ஒரு நல்ல என்டர்பிரனராக வர வர முடியாது. முடியாது. மணி வேல்யூ தெரியல அப்படின்னா நம்ம ஒரு நல்ல என்டர்பிரனராக வர முடியாது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு மணியோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சுது. நான் ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயித்தேன். நான் அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான் வச்சுருக்கேன். கேஷ் ஃப்ளோ லெசன்ஸ், அதாவது கேஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கேஷ் ஃப்ளோ வரதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வியாக வச்சுருக்கேன். நீங்கள் அந்த கேள்விக்கு இங்கேயே ஒரு ஹூப் கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு என்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் பார்க்குறதாங்களா, இல்லை வந்து வர மணி எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக பார்க்குற மைண்ட் செட் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேஷ் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், அதாவது வந்து அக்கௌண்ட்ஸ் என்னங்கிறது போஸ்ட் மாடர்ன் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. ஓகே. சரியா? கடைசி எழுதுறது. ம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதையே பக்காவாக பண்ணேன். ஓகே. அந்த ரிப்போர்ட் வந்து பக்காவாக பண்ணேன். என்னென்னா மார்க்கெட்டிங் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்மளை எவ்வளோ பர்ச்சேஸு, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஓவர் ஹெட்ஸ் ஆகுது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட். ஓகே. சரிங்களா? கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். உங்களோட செலவு என்ன இருக்குது, மார்க்கெட்டிங் செலவு என்ன இருக்குது, இது எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சால் தான் அதுதான் ஓவர் ஹெட்ஸ். ஓகே. அதை நான் டிசைன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் இவ்வளோ ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த ஓவர் ஹெட்ஸ் வந்து என்னென்னா நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதோட தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது இதை தாண்டி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ தெரியும். அப்போ இதை வந்து என்னென்னா முதல்ல நான் டிசைன் பண்ணிட்டேன். பக்காவாக வந்து எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா இவ்வளோ தான், இவ்வளவு நீங்கள் ஆக்சுவலாக வந்து நம்ம டெப்ரிசியேஷனு ப்ளஸ் வந்து நம்மளோட வேஸ்டேஜ், அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த செலவுகள் என்னென்னா நீங்கள் வந்து வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நீங்கள் தண்ணி வாட்டர் கேன் கொடுக்குறீங்க, டீ கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, சரிங்களா, இடையில ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாமே அது இல்லாமல் நம்மளோட இபி, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி, சரிங்களா, இது எல்லாமே ஈவன் ஸ்டேஷ்னரி எல்லாமே நான் கால்குலேஷன் பண்ணிடுவேன். ஓகே. கால்குலேஷன் பண்ணி அதை வந்து ஓவர் ஹெட்ஸாக வச்சுருவேன். எனக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ தான் ஓவர் ஹெட்ஸ். அதே மாதிரி நான் டிசைன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் இந்த செலவு இவ்வளோ தான் ஆகணும். ஓகே. இன்றைக்கி பெட்ரோல் டீசல் எல்லாமே இவ்வளோ தான். அப்புறம் நான் வந்து அடுத்த வருஷத்துக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் நான் டிசைன் பண்ணிடுவேன். இத்தனை லட்சம் ரூபா தான் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு, இவ்வளோ நீங்கள் வந்து எக்ஸிபிஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், அசோசியேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், இந்த மாதிரி நான் வந்து இந்த வருஷம் இவ்வளோ தான் செலவுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவேன். அது நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணாமல் நீங்கள் மொத்தமாக நீங்கள் பண்ணினீங்கன்னா பிஸ்னஸ் ஜெயிக்காது. பேனா வாங்குறதுலேருந்து ப்ரொஃபைல் இம்போர்ட் என்னது எல்லாமே, ஈவன் நீங்கள் ஒரு குண்டூசி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பில் இருக்கும். ஓகே. ஸோ இப்படி கேஷ் ஃப்ளோ நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் ஈஸியாக போகிறது. கண்டிப்பாக நீ வந்து எவ்வளோ செலவாகுது, எங்கே செலவாகுது, அந்த செலவை எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது அத்தியாவசியம். அது உண்மையாலுமே நம்மளோட அதாவது நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து உகந்த செலவா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரே கேள்வியில் எனக்கு 2 பதில் சொல்லிட்டீங்க. கேஷ் ஃப்ளோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரைஸ் வைக்கணும், அது எதெல்லாம் பேஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது 2 பதிலையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட ஓவர் ஹெட்ஸை தெரிஞ்சுட்டா தான் ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கான விஷயத்த நான் ஒரு டைம் நான் பிளான் பண்ணிட்டேன்னா அந்த என்டையர் இயருக்கு அதுதான் இருக்கும் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஐடியா. ஸோ இது வந்து அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே யூபிவிசி சூஸ் பண்ணேன், ஒரு கேஷ் ஃப்ளோ ஹேண்டில் பண்ணுறது எப்படி, ஓவர் ஹெட்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படி, எல்லாமே வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் பிஎன்ஐ ஃபோரமில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பிஎன்ஐ ஜேர்னி அது எப்படி போயிட்டுருக்கு? தம்பி என்னென்னா பிஎன்ஐ அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கிறது. எப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஈவன் வந்து நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கு முன்னாடி என்னால் பேச முடியாது அப்படின்னா இந்த பிஎன்ஐ வந்து எனக்கு அந்த பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போது நீங்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்கையில் நீங்கள் எப்படி உங்களை அடையாளப்படுத்திக்குவீங்க? அப்போது நம்ம இப்போ என்னென்னா அது வாய்ப்பு ஏற்படுத்துச்சு. இப்போ என்னென்னா நான் 100 பேர் இருக்கிற இடத்துல நான் பிரசாத் குமார் சன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அது அடையாளப்படுத்துச்சு. புரியுதுங்களா? நீங்கள் வாய்ப்பு ஏற்படுத்திக்க இல்லை, நம்ம வாய்ப்பு வரையில் அதை ஏற்படுத்திக்கணும். அதை வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு பிஎன்ஐ. இப்போ 2வது என்ன அப்படின்னா
ஒரு அவங்க பிஎன்ஐயில் வந்து நிறைய லேர்ன் பண்ணின விஷயம் என்னென்னா, ஒரு உண்மையாலுமே எல்லோரும் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட எந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் கஸ்டமரை வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து கொடுக்குறத வந்து ஒரு ஒரு இன்கேஸ் ஒரு ரெஃபரல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது எப்படி குவாலிட்டியான ரெஃபரல். ஏன்னா அந்த பிஎன்ஐலேருந்து வர்றது ஆல்மோஸ்ட் கன்வர்ஷன் ஆகிற மாதிரி தான் வருது, ஏனோ தானோலாம் வராது. இப்போ அந்த பிஎன்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடரை உருவாக்குது. சூப்பர். ஒரு பிஸ்னஸ் லீடரை உருவாக்கு. அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கு, அவங்க கொடுக்குற என்னதுன்னா ஒரு ஒரு ஸ்பீச்சு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துது. ஈவன் வந்து ஒரு எனர்ஜி. அப்போ அது என்னென்னா அந்த எனர்ஜி வந்து நம்ம ஸ்பிரிட்டாக இருக்கிறத நம்ம ஒரு அடுத்தடுத்து என்ன தோணணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தோணும். ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. கண்டிப்பாக ஒரு லீடர்ஷிப் உருவாக்குச்சு. என்னை ஒரு லீடராக உருவாக்குச்சு. சூப்பர். ஸோ இதுவரை நீங்கள் பிஎன்ஐயில் ரிசீவ் பண்ண ஒரு பெஸ்ட் ரெஃபரல் அப்படின்னா எது சொல்லுவீங்க? என்னென்னா அபுதாகிர் சார் தான் சொல்லணும். ஓகே. அவர் எப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ரெஃபரல். எனக்கு அபுதாகிர் சார் யாருன்னு தெரியாது. அவர் பெஞ்ச் மார்க்கில் இருக்கார். ஆக்சுவலாக நான் வந்து ஃபால்கான் சாப்டர் இருந்தேன். ஒரு கோவிடுக்கு முன்னாடி என்னால் போக முடியல. நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து போக முடியல. அது ஒரு இன்னும் அந்த சாப்டரில் இருக்கிற மக்கள் எடுத்து இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு வந்து ஆத்மார்த்தமான நண்பர்கள் தாங்க இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவரை நான் பார்த்ததே இல்லை. என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ரெஃபரல் வந்திருக்குதுங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு. நான் போய் பார்த்தேன். ஜிகோ ஸ்பெஷல் மிஷினரிஸ். ஒரு இது வரைக்கும் அவங்களுக்கு நான் விண்டோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் அவங்கள மட்டுமே ஒரு 40லேருந்து ஒரு 50 லட்சம் ரூபா பிஸ்னஸ் மேபி கொடுத்துருக்கலாம். வந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு தாட்டி நான் போயிட்டு ஓப்பனிங் அன்னைக்கு கூப்பிட்ருந்தாங்க. நான் போனேன். அவர் ஜிஎம் இருந்தார். ஜிஎம் கூப்பிட்டு ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நான் கிஃப்ட் கொடுத்துட்டு சொன்ன டயத்துக்கு பர்ஃபெக்டாக முடிச்சதை நீங்கள் ஒரு ஆள் தானுங்க அப்படின்னாரு. சூப்பர். ரொம்ப சந்தோஷங்க சார் அப்படின்னு. இன்னும் எத்தனை யூபிபிசி விண்டோஸ் அப்படின்னா அவர் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் என்கிட்ட நெகோசியேஷனே பண்ணதில்லை. இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் கோட் கொடுப்பேன், பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துடும். பேஸ்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆர்டர் எத்தனை நாளுங்க சார் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்பேன். 1 வாரமாக 10 நாள் அப்படின்னு. அந்த டயத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவேன். நாங்கள் எப்போவுமே எல்லா சைட்லேயும் முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக் வாங்குவோம். 100% ஃபீட்பேக் வாங்குவோம். அந்த ஃபீட்பேக் இல்லாமல் என்னோட மார்க்கெட்டிங் டீம் வரவே கூடாது. அந்த ஃபீட்பேக்கில் ஒரு கொரி போட்டிருந்தா அந்த கொரி என்ன கேட்டு அதை அங்கே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் அந்த டீம் அங்கேருந்து வெளியே வரும். 100% அது அந்த எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் ஒர்க் கம்ப்ளீஷன் லெட்டர் ப்ளஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெட்டர் வாங்குவோம். நாங்கள் வந்து எங்கள் பசங்க எப்படி விண்டோஸ் அப்ளை பண்ணாங்க, எங்கள் அப்ரோச்சஸ்லேருந்து எங்களோட அதாவது வந்து விண்டோ இன்ஸ்டலேஷன் டீம்லேருந்து கடைசி வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த சைட்டில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கோ எல்லாமே பக்காவாக அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும். நானும் இடையில வந்து செக் பண்ணுவேன். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கிட்டு நம்ம அதாவது வந்து ரேண்டமாக என்ன பண்ணுவேன்னா ஒரு இந்த 30 கஸ்டமர் எனக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து 70 என்கொயரி வரும். அந்த 70 என்கொயரியில் ஒரு 80% கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு 50-60 ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குதுன்னா ரேண்டமாக எடுத்து ஒவ்வொன்றுக்கு நான் கால் பண்ணி பார்ப்பேன். அது நெகட்டிவான ஃபீட்பேக் வரக்கூடாது. சூப்பர். ஸோ பிஎன்ஐ வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, லீடர்ஷிப்லாம் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களை பர்சனலாக ஒரு இடத்துல வந்துட்டு அடையாளப்படுத்திக்கிறதா இருக்கட்டும், என்னோட ஒரு பர்சனல் ஸ்கில்லில் வந்துட்டு பிஎன்ஐ வளர்த்திருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த பர்சனல் ஸ்கில் சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஈஸியாக என்னால் நெட்வொர்க் பண்ண முடியாதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஸ்கில்லை வந்துட்டு பிஎன்ஐ மூலிமா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனா எதை சொல்லுவீங்க? ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து 2 விஷயம். ஒன்று, பிஎன்ஐ வந்து ஒரு நல்ல பில்டிங் ரிலேஷன்ஷிப் உருவாக்குச்சு. ஓகே, சரிங்களா? ஏன்னா ஒரு பிஎன்ஐக்குள்ளே போகணுன்னே ஒரு நல்ல நம்மளோட எல்லாம் ஒரு நல்ல ஒரு தம்பி கிடைச்சாங்க எனக்கு பிஎன்ஐயில். 2வது வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்தது எனக்கு. ஓகே, அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு லீடராக உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக. ஸோ பிஸ்னஸ் பண்ணுற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லீடராக இருக்கணும். லீடராக இருந்தால் தான் லீடராக எல்லோரும் இருக்கலாம்.
அந்த லீடருக்கான குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கண்டிப்பா. அது வேணும். நீங்கள் லீடர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே லீடர் ஆகலாம். லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அந்த லீடர்ஸ் வந்து அந்த குவாலிட்டியான லீடர்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா. இப்போது நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அதை வந்து அந்த அந்த டீமை வந்து கீழே விடாமல் எடுத்துகிட்டு போகும். புரிஞ்சுது. சரிங்களா? பந்தியில் போய் முந்தி உட்காந்து சாப்பிட்றது இல்லை லீடர்ஷிப். நம்ம வந்து படையில் நின்னாலும் முன்னாடி நின்று அந்த படையை வழிநடத்தி முன்னாடி கொண்டு போவோம். நம்ம சோல்ஜருக்கு நம்மளுக்கு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம சோல்ஜருக்கு அடி வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்த லீடர்ஷிப். ஆனால் அந்த பிஎன்ஐ வந்து ஒரு நல்ல லீடர் எனக்கு உருவாக்குச்சு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்தது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும், பிஎன்ஐயாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே வந்துட்டு புதுசாக வர ஒருத்தருக்கு அந்த ஒரு பொறுமை, பேஷன்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நிறைய ஸ்பீச்லலாம் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் வேணும். ஒரு தொழில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா தொழிலை தப்பே நான் சொல்ல மாட்டேன், நம்மளை தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்மளோட அந்த ஸ்கில்ஸ்லாம் வளர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ பிஎன்ஐயில் வர ஒருத்தருக்கு ஒரு நியூ மெம்பருக்கு ஒரு ஃபாஸ்டர் க்ரோத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் ஒரு ஐடியாஸ் கொடுப்பீங்க? அதாவது வந்து நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, எப்படி ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டி வந்தது அப்படின்னு. அப்போ என்னென்னா, அந்த பிஎன்ஐ வந்து காலையில் வந்து உங்களுக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கணும், அந்த பர்ஃபெக்டாக வந்து டக்கின் பண்ணணும், அந்த ஒரு கோட் ஷூட் போடணும், அந்த 8 மணினா கரெக்டாக வந்து நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணணும், நம்மளோட 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும், நம்ம ரெஃபரல் கரெக்டாக கொடுக்கணும், நம்ம பிஸ்னஸ் கொடுக்கணும், எல்லாமே ஒரு என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்லி கொடுக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து என்னென்னா அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உன்னோட பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு லெஃப்ட்டில் மேலே போகிறீங்க, கீழே இறங்குறீங்க, அவர்கிட்ட ஒரு 30 நிமிஷத்தில் அந்த அந்த 30 செகண்டில் அந்த லிஃப்ட் கீழே இறங்குறதுக்குள்ளே உங்களோட பிஸ்னஸ் பற்றி சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸ் அது கொடுக்குறாங்க. அந்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து நம்மளோட என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். அதெல்லாமே வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் அப்படியே நம்ம வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸில் வந்து ஒருங்கிணைப்பு இருக்காது. நீங்கள் அப்படியே அங்கே கை வைக்க, இங்கே கை வைக்க, அங்கே கை அப்படி இருக்காது. இது வந்து நீங்கள் உள்ள வரையில் என்னென்னா ஒரு டோட்டலாகவே உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து ஒரு பில்ட் பண்ணி கொடுக்குது. ஒரு நல்ல ஒரு பர்சனாக பில்ட் பண்ணிட்டாலே நம்ம ஒரு லீடர் ஆகிடலாம். அதுதான் வந்து இந்த பிஎன்ஐ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஸ்னஸ் பர்பஸோட அப்ரோச் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் வந்து கனெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இதெல்லாம் ஜேர்னியெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஓனர்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு காமனாக ஒரு 3 மிஸ்டேக், நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா இந்த விண்டோ சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், இல்லை வந்து டோர் சூஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், காமனாக நடக்கிற சில விஷயங்கள் அது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள். தம்பி, ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே நம்மளுடைய மனநிலைமை வந்து 2 செலவை தான் பண்ணுறோம். ஓகே. என்னென்னா இப்போ வந்து என்னென்னா நம்ம பொதுவாகவே வந்து இன்றைக்கி வந்து கேஷ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். பட் அதை விட குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. சரியா? இப்போது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த இடத்துல பார்க்க முடியாது. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போது நான் வந்து இந்த பிராண்டு அந்த பிராண்டு அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு செப்பல் வாங்குகிறோம். சரிங்களா? அது வந்து எனக்கு 100 ரூபாய். அதே செப்பல் இன்னொரு கடையில் போய் வாங்குறீங்க, அந்த செப்பல் 500 ரூபாய். சரிங்களா? கரெக்டுங்களா? புரிஞ்சுது. இது அந்த 500 ரூபாய்க்கு வாங்குகிற செப்பல் ஒரு 4 வருஷத்துக்காவது இருக்கும். கண்டிப்பாங்க. சரிங்களா? இதே வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி மாற்றும். அந்த டோட்டல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது 700 ரூபாயில் போய் நிற்கும். ஆமாம். அப்போ உங்களுக்கு 200 ரூபா தான் லாஸ். அப்போ பண்ணையிலேயே நீங்கள் வந்து நீங்கள் பணத்தை 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சும் கூட நீங்கள் வீடு கட்டுங்க. ஆனால் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான குவாலிட்டியான பொருளை வாங்கி போட்டிங்கன்னா மட்டுமே தான் இன்றைக்கி வந்து நம்ம லாங் ஸ்டாண்டிங்க்கு இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடு வாங்கினார். வீடு வாங்கி 2 வருஷத்தில் வீடு விலை கம்மின்னு சொல்லி நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தேன், அவர் வாங்கலை.
என்ன பண்ணாருன்னா வீடு வாங்கினார். வாங்கி நம்ம சொன்னதை விட 10 லட்சம் ரூபா கம்மியாக வாங்கிட்டார். 2 வருஷம் கழிச்சு 15 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணார். ஏன்னா கூரையே பிஞ்சு விழுந்துருச்சு. சீலிங்கே விழுந்துருச்சு. சரிங்களா? இதுதான் இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து குவாலிட்டியாக பண்ணுறவனை விட இந்த மேக்கப் பண்ணுறவனை தான் நம்புகிறாங்க மக்கள். கரெக்டு தான். சரிங்களா? மழை பெஞ்சா அந்த வேஷம் கலைஞ்சிருங்கிறாங்க. கண்டிப்பாக. சூப்பர். அப்போ வந்து நீங்கள் ஒரே விஷயந்தான், நல்ல குவாலிட்டியான பொருள் சீப்பாக கிடைக்காது. சீப்பாக கிடைக்கிற பொருள் குவாலிட்டியாக இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்பே குவாலிட்டியான பொருள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க. சூப்பர். இப்போ வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வந்து யூபிவிசி பற்றி ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். யூபிவிசி இண்டஸ்ட்ரிக்கும் நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கும். அவங்க கட்டி கொடுக்க போகிற அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்படின்னா ஆல்ரெடி ஆர்கிடெக்ட் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். இருந்தாலும் ஒரு 2 விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த 2 விஷயம் சொல்லுங்கள்? ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஏன்னா ஆர்கிடெக்ட் கிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு சொல்கிற அளவுக்குள்ள இல்லை. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தரவாக தெரியும். அவங்க ஆர்கிடெக்ட் பொதுவாகவே நார்மலாக எல்லா ஆர்கிடெக்டும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து அவங்க ஒரு டீம் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து நானே ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் வந்து எனக்கு முழுசாக நம்புவார். ஏன்னா ஆர்கிடெக்ட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கோரான அவங்களோட பிஸ்னஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்க எப்பவுமே ஆர்கிடெக்ட் பண்ணுறது வந்து அவங்க பிளானுக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆகணும், பக்காவாக இருக்கணும். அவங்க ரேட்டை பார்க்கவே மாட்டாங்க, குவாலிட்டி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகே, 100% குவாலிட்டி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதத்தில் அவங்க வந்து குவாலிட்டியாக தான் பார்ப்பாங்க. அந்த ரேட்டில் வந்து ரொம்பவெல்லாம் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணி எனக்கு இந்த ரேட்டுக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, என்ஜினியர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் பண்ணின என்ஜினியர்ஸ் எல்லாமே ரொம்ப லோ ரேஞ்சில் பண்ணுற என்ஜினியர்ஸை நான் பார்க்கல. எல்லாமே வந்து ஒரு மோரலஸ் ஒரு 2% 3% ரிடக்ஷன் பண்ணுவாங்களே ஒழிய. பட் நான் வந்து அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் அப்படியே வந்து நான் பெருசாக வந்து நான் கீழே என்னோட தரத்தை கீழே கொண்டு போகல. எனக்கு வந்து இதில் வந்து இது 2 விஷயம் தான். இதில் அவங்க 2 பேருமே வந்து நான் பார்த்தது எல்லாமே அந்த மாதிரி செக்மெண்ட் தான் பார்த்தேன். அதனால நான் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணல, அதனால அங்கே எதுவுமே பண்ணல. சரி, இப்போ ஒரு 3 விஷயம் வந்துட்டு நீங்கள் உங்கள் விண்டோவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டீங்க? பொதுவாகவே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் தம்பி. சரி, சரியா? நல்ல பொருளை கொடுத்து வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. நான் வந்து கொடுக்குற பொருள் வந்து தரமாக கொடுத்துருவோணும். நான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, almost 90% of people only focusing on price. 10% of people only focusing on quality. அப்போ அந்த 90% of peoples அந்த ப்ரைஸ் பார்க்குறாங்க இல்லைங்களா. நான் நிறைய பேர்த்திட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பேசையில் அவங்க புரிஞ்சுட்டு சரி தம்பி பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்களே ஒழிய இல்லை எனக்கு இந்த ரேட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டது. அவங்களுக்கு என்னென்னா அந்த அளவுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம நாளைக்கு ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணணும், நாளைக்கு வந்து என்னால் வந்து இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லல. அவங்க வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் வந்து தலைமுறைக்கும் இருக்கணும் அப்படின்னா அந்த பொருள் தரமாக இருக்கும். தலைமுறைக்கு இருக்கணும், தரமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ உங்களை பற்றி ஒரு சில சின்ன சின்ன பர்சனல் விஷயங்கள் தெரியும். நீங்கள் யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருக்காங்களா? எனக்குன்னு ஒரு ரோல் மாடல் நான் தான். நீங்கள் தான். சூப்பர். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிஸ்னஸ்க்கு ஆரம்பித்த புதுசில் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 18 மணி நேரமாவது நம்மளுக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு நம்ம கூட செலவிட வேண்டிய நேரங்கள் இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க ஆண்டர்பிரனர்ஸ் சின்ன வயசுலேயே இப்போ எல்லோரும் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வீட்டையும் பார்க்க முடியல, என் தொழிலையும் பார்க்க முடியல. தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் என் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதனாலேயே நிறைய வந்துட்டு கான்ட்ரவர்சிஸ் வருது. ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து நானும் ஒய்ஃபும் வந்து என்னென்னா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே புரிதல் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அந்த பர்பஸ் வந்து 2 பேத்துக்குமே தெரியணும். தெரியல அப்படின்னா அந்த பிரச்சனை வரும். ஓகே. நைட்டு நான் 2 மணி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்திருக்கேன். ஏன்னா பேஸ் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. பேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா, பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நிற்காது, பில்டிங் நிற்காது. இப்போ நான் உட்காந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பேஸ் ஸ்ட்ராங்காக போட்டு, இப்போ நம்ம 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டா தாங்கன்னு
எல்லாமே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களை பிலீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா பிலீவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்குள்ள புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க வந்து வீட்டை மேனேஜ் பண்ணிக்குவாங்க, நம்ம பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அஸ்திவாரம் போடுற வரையும் நான் அஸ்திவாரம் தான் போட்டுட்ருக்கேங்கிறத புரிய வச்சிட்டோம்னாவே பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். ஓகே, இப்போது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு உங்களோட பிஸ்னஸ். நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல மார்க்கெட் லீடராக இருக்கீங்க. எகெயின் ஃபஸ்ட்லேருந்து சன் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்கும்? எப்படி சாமி? ஃப்ரம் இப்போ நீங்கள் வந்து நல்லாவே போயிட்டுருக்கோம், இதே பிஸ்னஸ் இல்லைனா இது மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் வந்து யூபிவிசி ஸ்டார்ட் பண்ணப்போ உங்களுக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து எதுவுமே தெரியாது. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் மிஷினரிஸ்லேருந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி தான் பண்ணீங்க. இப்போ இது மாதிரி புதுசாக ஒரு தொழில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஏஐ ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? எதை பேஸ் பண்ணிலாம் மூவ் பண்ணுவீங்க? அதாவது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கோம். இந்த மார்க்கெட்டில் இருக்கையில் நம்ம என்னென்னா இன்னொரு பொருளை கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த பொருளை குவாலிட்டியாக கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து அதில் வந்து நெவர் காம்ப்ரமைஸ். என்னை பொறுத்தளவு காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் என்னால் அந்த மார்க்கெட்டில் விற்க முடியும். இந்த மார்க்கெட்டில் நான் சர்வே ஆக முடியும், சஸ்டைனாக நிற்க முடியும். நீங்கள் எந்த பொருள் கொடுத்தீங்கனாலும் அந்த விற்கிறதுக்கான கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குது. ஓகே, மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இப்போ என்னோட கம்பெனி வந்து சன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் மட்டும் இல்லை, அது வந்து என்னோட தாய் வீடுங்க. ஓகே, சரிங்களா? அது இல்லாமல் சன் ஜாயினரிஸ் ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, ஃபுல்லாக ஹார்ட்வேர்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தசா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அதாவது வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் வித் பெஸ்ட் குவாலிட்டியாக நல்ல தரமான பொருளோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் தான் என்னை பொறுத்தளவுக்கு கடவுள் அப்படின்னு. சரிங்களா? ஒரு கஸ்டமர் உள்ளே வர்றான்னா எடுக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, கொடுக்குற ரெஸ்பெக்டு நம்ம வந்து எல்லாமே பக்காவாக கொடுத்தோம். நம்ம பொருளை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். நீங்கள் எடுக்கிறீங்க எடுக்கலை ரெண்டாவது பிரச்சனை. ஒரு கஸ்டமர் 5 கொட்டேஷன் வச்சுருந்தார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 கொட்டேஷன் வச்சுருந்தார். நான் சொன்னேன், ஆனால் இதுதான் நான் பண்ணுறேன், இந்த பொருள் போட்டுட்டு இந்த ரேட்டு கொடுக்க சொன்னாங்கன்னா நான் எனக்கு தொழில் விட்டே போயிடுறேன். 2 நாள் கழிச்சு அதே கஸ்டமர் கொண்டு எங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். உங்கள் மேலே, உங்கள் பொருள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ இது இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நேரம் பேசினது வந்து இப்போ நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணீங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசணும். இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு யங் ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இது? என்னை பொறுத்தளவுக்கு யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து ஆத்மாத்மாக உள்ள எடுத்துட்டு அந்த அந்த ஒரு மரியாதையோடு, அதுக்கு என்ன மரியாதைக்கும் அந்த பிஸ்னஸ்க்கான நம்மளுக்கு மரியாதை, அதாவது வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அந்த பிஸ்னஸை உள் வாங்கிட்டு எடுத்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ண இல்லை இன்வால்மெண்ட் இருக்கும். ஏனோ தானோன்னு இல்லாமல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 100% நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? நீங்கள் என்னை பொறுத்தளவுக்குன்னு நான் எங்கே போனாலும் ஒருத்தர் கூட பேசுகிறேன், ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர் அப்படின்னா அவர்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 5 மாதம் கழிச்சு என்ற ஞாபகம் பண்ணலாம், என்னோட பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு வருவேன். அப்போ ஒரு நாள் அவர் கூப்பிடுவார். இப்படித்தான் நம்ம வந்து என்னோட பிஸ்னஸ் அடுத்தடுத்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்கள் சொந்த பந்தத்தை பார்க்குறீங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமல்ல? அது நானாக சொல்லாத வரையும் தெரியாது, நான் தான் சொல்லணும். அவங்களே ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்ட். கண்டிப்பாக. சரிங்களா? ஆனால் நம்ம போய் ஒருத்தன் இருக்கான் இது பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பாக விசிபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் வர முடியாது. நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்கணும். எல்லா பக்கம் நான் உங்களோட கம்பெனி தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எதுக்கு நீங்கள் இத்தனை லட்சம் ரூபா செலவு பண்ணி டிவியில் ஆட் கொடுக்குறானுங்க, அவன் அந்த அந்த பொருளை வாங்குறதுக்காகவா? இல்லை, அது தெரியணும் அப்படிங்கிறது.
இருக்குங்கிறது பர்டிகுலர் மறந்துடக்கூடாது. ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு பேர் சொல்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த கண்டிப்பாக. ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த பிராண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த பிராண்ட் ஆக வரைக்கும் கஷ்டம். இந்த உங்களோட பொருள் வந்து பிராண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விற்க வேண்டியது இல்லை, அதே விற்றுரும். கண்டிப்பாக. பிராண்ட் ஆகிறது கஷ்டம். பிராண்ட் ஆகிட்டீங்க, பிராண்ட் ஆகிறதுக்கு 3-4 வருஷம் ஆகும், 2-3 வருஷம் ஆகும். அந்த பிராண்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அசைக்கவே முடியாது அந்த மார்க்கெட். ஆனால் கடைசியாக வந்துட்டு இது என்னோட கொஷினர்லேயே இல்லாத கேள்வி, எனக்கு டக்குன்னு தோணி கேட்கணுங்கிறது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களோட மென்டாராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு வெல்விஷராக இருக்கட்டும், உங்களோட கஸ்டமர் யாராக இருந்தாலுமே ஒரு ஒரு ஹேண்ட் ட்ராயிங் ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்களோட பென்சில் ஆர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கெட்ச் ஆர்ட்டாக இருக்கட்டும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இல்லை ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும், இல்லை நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும், என்ன காரணத்துக்காக இருந்தது? இப்போ நான் வந்து எப்படின்னாக்கண்ணே, இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கோம். இப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு காம்படிஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காம்படிஷனில் வந்து அவங்க மைண்டில் வந்து நான் நினச்சி நிற்கணும். எத்தனை காம்படிட்டர் வந்து அவங்க அப்ரோச் பண்ணாலும் என்னோட மனசில் வந்து அவங்க இருக்கணும். அப்படின்னா ஒன்று அந்த ஃபோட்டோ பார்க்கணும். அந்த ஃபோட்டோ பார்க்கையில் வந்து என்னோட ஞாபகம் உங்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். அப்போ என்னென்னா அட்லீஸ்ட் வந்து இல்லை நம்ம பையன் அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அவங்களுக்கு உள்ளூரவே வரும். அப்போ என்னென்னா அதனால் வந்து நான் வந்து பண்ணினேன். ரெண்டாவது வந்து என்னென்னா அவங்க இப்போ ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட பர்சனல் ட்ராயிங் வரைஞ்சி கொடுக்குறது எல்லாமே அவங்க ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் பார்க்க வரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸுக்கு போகையில் அப்போது அவங்களோட கஸ்டமர் 4 பேர் போக்கையில் யார் வரைஞ்சி கொடுத்தா, அது யார் என்னன்னு கேட்கல. அப்போ நம்மளை பற்றி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நம்மளை பற்றியான ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு வரும், அந்த கஸ்டமருக்கு வரும். அந்த ஒரே இதுக்காகத்தான். அதே மாதிரி நான் எல்லா ஒரு முன்னேற்ற வீட்டுக்கும் என்னை கூப்பிட்டாங்கனாலும் நான் என்னோட ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன். அதில் என்னோடய கம்பெனி லோகோ இருக்கும். ஏன்னா ஒரு சாமி ஃபோட்டோ கொடுக்கையில் கண்டிப்பாக வந்து அவங்க பூஜை ரூமில் தான் வைப்பாங்க. அந்த பூஜை ரூமில் டெய்லி எப்போவுமே அந்த பூஜை ரூமுக்கு போகையில் அந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த மனசில் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இதுதாங்க இதாக விசிபிலிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட கம்பெனி பற்றியான தாட்ஸ் வந்து எப்பவுமே அவங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படிங்கல வந்து என்னென்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செதறாமல் போயிட்டுருக்கும். அவங்ககிட்ட இருந்து வெளியே மாறாது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா அவங்களோட மனசில் நம்ம நிறைஞ்சிருப்போம். அது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அது சரி. ஆனால் இப்போ வேல்யூவாக வந்துட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கணும், ஒரு பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், கேஷ் ஃப்ளோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ரெஃபரல் வருதுன்னா அந்த ரெஃபரல் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு தொழிலில் ஒரு ஆண்டர்ப்ரனர் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே சொன்னீங்க. உங்களோட ஒரு 12 வருஷம் தொழில் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு பெரிய இன்சைட்ஸை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. தேங்க்யூ.